ஹலோ மக்களே! நேத்து எதிர்பார்த்த மாரி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து டவுன்ல தான் இருந்துச்சு. இன்ட்ராடேல கொஞ்சம் பவர் இருந்தாலுமே, எஃப்ஐஎஸ் திரும்பி செல் பண்ணி டவுனுக்கு கொண்டு வந்துட்டாங்க எண்ட் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாரி டெய்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வேணும்னா என் பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. குளோபல் இண்டெக்ஸ்ல 34 வந்து பாசிட்டிவாவும், 7 நெகட்டிவாவும் இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து 2000 கோடிக்கு வித்துக்கிறாங்க. டிஐஎஸ் 4000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 4000 கோடி மார்னிங் புல்லிஷ்க்கான காரணம் இதுதான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா குளோபல் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்குது. இதுக்கான காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 2 நாள்ல டீல் சைன் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னாரு. இத எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு ஒண்ணும் ஐடியாவே இல்ல. ஏன்னா முந்தா நேத்து கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஹார்மோஸ்லேருந்து ஒரு 4 கப்பல வந்து ஈரானுக்கே தெரியாம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க. அது அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்கும்போது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இவர எந்த அளவுக்கு நம்புறதுன்றது வந்து உங்களுடைய விருப்பம்னு நான் சொல்லி விட்டுறது தான் எனக்கு தெரியும். ஸோ அது தவிர்த்து மார்க்கெட் இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து 23,500க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா புல்லிஷ். ஓப்பன் ஆகுறது 23,300 அந்த 400 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். 23,500க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ். நீங்க இப்போ ஒரு 5-6 நாள் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆச்சுன்னா கீழ கீழ அப்படியே ஓப்பன் ஆனதுலேருந்து கீழ போய் முடியுது. அதுவே கேப் டவுன் ஆச்சுன்னா, கீழ இருந்து அப்படியே மேல போயி க்ளோஸ் ஆகுது. ஆனா, 2மே வந்து எஸ்டர்டே ஹையும் பிரேக் அவுட் ஆக மாட்டேங்குது. எஸ்டர்டே லோவும் பிரேக் அவுட் ஆக மாட்டேங்குது. கேப் அப் ஆவற அந்த ரீஜியன்ல தான் ட்ரேட் ஆயின்னு இருக்குது. ஸோ, இன்னைக்கு எப்படி இருக்குதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் இன்னைக்குமே அந்த பழைய ட்ரெண்டே ஃபாலோ ஆச்சுன்னா, இந்தியன் மார்க்கெட்டை யாராலயும் காப்பாத்த முடியாது. ஆம். ஈவென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 3% 4% இம்ப்ரூவ்ஸ் ஆயி க்ளோஸ் ஆச்சு. இது முந்தா நேத்து க்ளோசிங் யூரோப் இன்னைக்கு 2 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அதனால இதுவுமே ஓரளவுக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. பட் ஃபியூச்சர்ஸ்லாம் பாசிட்டிவா இருக்கும். ஏசியன் மார்க்கெட் ஜப்பானு, சவுத் கொரியாலாம் 7% திரும்பி ஏறுகிறாப்படி. ஆனா எனக்கு இது தெரியல. ஒரு ஸ்டாக் கூட 7% 8% ஏறியா இருக்காதுங்க. என்னங்க மார்க்கெட் வச்சுங்கிறான் அவன் பைத்தியக்கார பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆயிருக்குது விச் இஸ் பாசிட்டிவ் நியூஸ். திரும்பி ஐஎன்ஆர் அந்த 95.755 அதுலயே இருக்குது. அதான் சொன்ன மாதிரி பீஸ் டீலு, அப்புறம் எலான் மஸ்க் வந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ வந்து வெளியிட போறாங்க. யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாக செம்ம பாசிட்டிவ். அப்புறம் ஆர்பிஐ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறமா இவங்க இவங்க வந்து இந்தியாவோட ஒரு பியூட்டிஷியன் கம்பெனி மாதிரிங்க. இவனை பார்த்தேன். கிட்டத்தட்ட புக் வேல்யூவோட 9 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிங்கிறான். லைக் 1 இயர் பிஃபோர் வந்து 290 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிருந்துச்சு. இப்போ 420 ஆல்ரெடி ஓவர் வேல்யூவேஷன். ஸோ இஃப் யூ ரியலி எனக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வாங்கி பாருங்க. எனக்கு உங்களோட ஓன் ரிசர்ச்சில் நீங்கள் எடுத்து பாருங்க. குளோபல் ஸ்கியூஸனால இந்தியன் மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. இதை தவிர்த்து பார்க்கணுன்னா உங்களுக்கு நான் வந்து நேற்று புதுசாக நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். 4-5 சைட்ஸை பார்த்து எடுத்து உங்களுக்கு ஒரு 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 5 ஸ்டாக்ஸோ 6 ஸ்டாக்ஸோ இது பண்ண நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டாகவே உங்களுக்கு இமெயிலாகவே வந்துடும். ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறேன். பஜாஜ் ஃபினான்ஸ் 5% என்ட்ரியில இருந்து ஸ்லாப் டவுனு இங்கே. அது தவிர்த்து ப்ளூ ஸ்டோன்ஸ் வந்து 22% பொட்டன்ஷியல் இருக்குது. இவனுங்கள்ல வந்து 20% கிட்ட இருக்குது. இது பேங்க் ஆஃப் பரோடா, அது என்னன்னு தெரில. பில்லு எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணும் போலங்க. ஓ மை காட், என் சிஸ்டம் ஏதோ ஆயிடுச்சு. ஊ, சுத்திதே சுத்துதே பூமி,
சரிங்க. என்னங்க எல்லாமே எல்லாமே 404 வருது. என்னன்னு தெரியலையே. அதான் ஒழுங்கா தானே ஒர்க் ஆயிருந்துச்சு. கில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த பழைய டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த இதுவை பிரேக் அவுட் ஆச்சு 470 இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த டார்கெட்டான 180 அதை விட்டா 200 ருபீஸ் போகும்னு நினைக்கிறேன். சரிங்க, பாப்போம். நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் போட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை எண்ட். இருங்க, யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட் இந்த ஐடிக்கு வந்த சோதனை. நானும் ஐடியில் புல்லிஷாக இருக்கிறேன். ஆனால் என்னைக்கு என் பேரை காப்பாற்றுவான்னு தெரியல. சும்மா விழுந்துக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு இன்ஃப்ரா விழுந்துச்சுன்னு தெரியல. பேங்கிங் நேற்று பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. குளோபல் மார்க்கெட் பாத்தீங்களா? பச்சை பசேல் பச்சை பசேல்னு இருக்குது. அட பாவிங்களா, 7ல இந்தியா மட்டும்தான் இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும். தைவான் 2%. இந்த சவுத் கொரியா தாங்க 7%, 5%, 10% ஏறினாலும் ஏறான், இறங்குனாலும் இறங்குறான். இவ்வளோ வாலட்டிலிட்டியா இருக்கலாம். இப்போ நான் போய் வாங்குங்கன்னு சொல்லிங்கிறாங்க. நமக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம பேச்ச அவன் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம பேச்ச கேட்காததுதான் சந்தோஷம். ஏன்னா அவங்கவுங்க ஓன் ரிசர்ச் எடுத்து பண்ணாதான் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருப்பேன் நான். என் பேச்ச அப்படியே கேட்டாங்கன்னா நான் ஒரு கெட்ட இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுவேன். திரும்பி ஏன் அப்படிலாம் விட்ட லாஸை வந்து பிடிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. ஹேவ் அ நைஸ் டே. எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன்? 7 நிமிஷம் தான் பேசிக்கிறேன். சரி போ. Have a nice day. Have a nice trade.